சரவணபவாய நமः. பிள்ளையே, அர்த்தமில்லாத 1000 வார்த்தைகளை பேசுவதைக் காட்டிலும் உண்மையை தாங்கும் ஒரு மௌனமே பலமாயிருக்கும் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய். பேச்சில் நிதானமும் கவனமும் எவ்வளவு அவசியமோ அதையும் நீ புரிந்திருக்கிறாய். தேவையற்ற வார்த்தைகள் மனதை சிதைக்கும், ஆனால் மௌனம் மனதை காக்கும். அதனால்தான் நீ உன் வாழ்க்கையில் சொல்ல வேண்டியதை மட்டுமே சொல்லிக்கொண்டு தேவையற்ற பேச்சை தவிர்த்து மௌனமாக கடந்து செல்வதற்கு பக்குவத்தை தேர்வு செய்தாய். அது பலவீனம் இல்லை என் பிள்ளையே, அது உன்னுடைய அழகான வலிமை. தவறுகளை மறைக்காத மௌனம், அது ஞானம் பேசும் மௌனம். இப்படி நிதானமாக சிந்தித்து அமைதியை காக்கும் உன் செயல், இது தான் நீ என்பதை நான் உணர்வேன். நீ பேசாமல் இருந்தாலும் உன் மனம் என்னிடம் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்கிறேன். என்றும் நான் உன்னுடன் இருப்பேன். ஒரு சூழ்நிலை காரணமாக மனம் உடைந்து வாழ்க்கையில் அடுத்த படி எடுத்து வைக்க முடியாமல் நீ நின்றிருந்தாய். அந்த நேரத்தில் உன் பக்தி தான் உன்னை காத்தது. அந்த பக்திக்காகவே நான், உன் அப்பா முருகன், உன் அருகில் நின்று உன் வாழ்க்கையை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வந்தேன். வாழ்வாதாரத்திற்காக நீ சந்தித்த வலியையும் கஷ்டத்தையும் நான் உனக்கு உணர்த்தினேன். அதிலிருந்து எப்படி மேலே வர வேண்டும் என்பதையும் நான் கற்றுக் கொடுத்தேன். அதனால்தான் இன்று நீ நன்றாகவும் நிலையான வருமானத்துடன் அமைதியாகவும் இருக்கிறாய். இப்போது நீ வளர்ச்சிக்கான அடுத்த முயற்சியும் எடுத்துக்கொண்டு இருக்கிறாய். அதை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். உன் முயற்சிக்கும் உன்னுடைய நிதானத்திற்கும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கை இன்னும் மேம்பட நான் வழிவகுப்பேன். எனது அருளால் நீ முன்னேறுவாய். பிள்ளையே, உன் பாதையில் நீ செல்கிறாய். பிறரை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே. உன்னை பின்னால் இழுக்க மாயைகள் முயலும். அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னேறு. உன் குறிக்கோள் சரியாக உள்ளது. அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும். குறுக்கு வழியில் மற்றவர்கள் செல்லட்டும், நீ நேர்வழியில் சென்றிடு. நீ வெல்வது மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். நீ எந்த இடத்திற்கு முயன்றாயோ அந்த இடத்தை இந்த முருகன் அருளால் அடைவாய். பிள்ளையே, நீ கஷ்டப்பட்டு உழைத்த பணம், அதை திட்டமிட்டு செலவு செய். மற்றவர்களோடு போட்டி போட்டு செலவு செய்யாதே. உன் பணத்தில் ஒரு சிறு பங்காவது சேமித்து வை. உன் பிள்ளைகளுக்கும் சேமிப்பை கற்றுக்கொடு. ராஜ வாழ்க்கை படிப்படியாக வரும். உன் விரதங்களை ஏற்றுக்கொண்டேன். நீ கேட்டபடி உனக்கு வரம் தருவேன். உன் முயற்சிகள் தொடரட்டும். அது உனக்கு நிச்சயமாக வெற்றி தரும். யார் மீதும் வெறுப்பு கொள்ளாதே. உன்னை விலக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உயர்வுக்கான வழிகளை மறந்துவிடாமல் உழைத்து முன்னேறு. நல்லதே நடக்கும். பிள்ளையே, எப்படி ஒரு தீய எண்ணத்தால் நல்ல எண்ணத்தை வெளியே தள்ள முடிகிறதோ அப்படியே ஒரு நல்ல எண்ணத்தால் தீய எண்ணங்களை அதே சக்தியோடு வெளியே தள்ள முடியும். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உன் மனம் ஊசல் ஆடுகிறது. நல்ல எண்ணங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். தீய எண்ணத்தை தவிர்த்து விடுங்கள். எண்ணத்தை சரி செய்தால் எல்லாம் சரியாகும். இப்போது ஒரு புதிய சூழல் உருவாகும். இந்த முருகன் அருளால் வினை தீர்ந்து வருவதை காண்பாய். பிள்ளையே, ஒரு வினை தீரும் கடைசி நிமிடங்களில் பெரும் துன்பமாய் தோன்றும். ஆனாலும் அது முடிவுக்கு வரப்போகும் ஒன்றுதான். அதை கடந்துவிட்டால் நிம்மதி மீண்டும் வந்துவிடும். சில நேரங்களில் பொறுமையாக கடக்க வேண்டியதை போராடி மாற்ற இயலாது. பொறுத்துதான் ஆக வேண்டும். உனக்கு சூழலை கடந்து வரவும் மற்றும் தாங்கிக் கொள்ளவும் கூடுதல் சக்தி தருகிறேன். எந்த முயற்சிகளையும் நிறுத்த வேண்டாம். நம்பிக்கையோடு அது தொடரட்டும். காத்திரு. உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். படைத்தவனே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். காத்திருப்பின் முடிவு நீ விரும்பியதை விட மிக அழகானதாக இருக்கும். பிள்ளையே, வாழ்வில் நடக்கும் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றாலும் வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள். எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் எதிர்பார்ப்பது எல்லாம் நடப்பதில்லை. ஆனால் எல்லோரும் சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுப்பதும் இல்லை. எப்போதும் புன்னகையுடன் படைத்தவரை முழுமையாக நம்புகின்றனர். எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலும் நடப்பதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது வாழ்க்கை மிகவும் அழகாகிறது. உங்கள் திட்டம் நிறைவேறாதபோது இறைவனின் திட்டத்தை முழுமையாக நம்புங்கள். உங்களுக்காக இறைவன் வகுத்த திட்டம் நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சிந்தித்து செயல்படு. பிள்ளையே, உனக்கு பரம்பரை சொத்தும் இல்லை. உன்னை கவனிக்க யாரும் இல்லை. உனக்காக உழைப்பதும் வாழ்வதும் நீயே. ஆனாலும் ஒரு நாளும் மனம் தளரவில்லை. சிலர் உன்னை கீழே தள்ள நினைத்தாலும் இந்த முருகன் உன் பக்கம் நின்று உன் கையை பிடித்து உயர்த்துவேன். என் அருளில் நம்பிக்கை வை. உன் உழைப்பை யாராலும் மறைக்க முடியாது. உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் ஒரு நாள் உன் உயர்வை வியந்து பார்ப்பார்கள். நிமிர்ந்து நில், நான் உன்னோடு இருக்கிறேன். பிள்ளையே, நீ சந்தோஷமாக வாழும் காலம் வந்துவிட்டது. உன்னை தொடர்ந்து வந்த துயரங்கள் இன்றோடு விலகிவிடும். நீ மனதார விரும்பிய வாழ்க்கை இனி உன்னிடம் மலரப்போகிறது. நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. அது உன்னை வெற்றியினை நோக்கி அழைத்து செல்லும். என் வாக்கு உனக்கு பொய்யாகாது. என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும்.
பிள்ளையே, உன்னை சுற்றி நல்லவிதமாக எல்லாம் நடப்பதற்கான சூழல் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது. இப்போதுதான் நீ உணர்கிறாய், ஏனெனில் இப்போதுதான் அது உன்னை வந்தடைவதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். நீ என்மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக் கொண்டது இல்லை. நல்லதே நடக்கும். உனக்கு நடந்த அனைத்தும் நான் அறிவேன். உன் நம்பிக்கையில் நீ செய்த ஒன்று தவறு என்பதல்ல, ஆனால் அந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்றியவர் என்னிடமிருந்து தப்ப முடியாது. எங்கும் நிறைந்தவன் நான் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருந்தால் எதற்கும் அஞ்சாதே. பிள்ளையே, எதையும் எளிதில் நம்பாதே. ஒரு கதைக்கு எப்போதும் 3 பக்கங்கள் இருக்கும்: உனது பார்வை, பிறரின் பார்வை மற்றும் உண்மையான நிலை. நீ கேட்கும் வார்த்தைகள் அனைத்தும் உண்மை அல்ல, ஏனெனில் மனிதர்கள் தங்கள் வலி, ஆசை, பயம், சுயநலம் போன்றவற்றை கலந்து சொல்வார்கள். ஆனால் உண்மை மட்டும் தூய்மையானது. அது வெளிப்பட காத்திருக்கிறது. ஆகவே சாந்தமாய் இரு, விரைந்து முடிவெடுக்காதே. உள்ளுணர்வை கேள், நியாயத்தை உணர்ந்து செயல்படு. நான் உனக்கு துணை நின்று உண்மையை வெளிப்படுத்துவேன். பிள்ளையே, உன்னிடம் இருக்கும் எதுவும் குறைவானது அல்ல. அது உனக்காகவே தரப்பட்டது என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாக இரு. இல்லாததை பற்றி வருந்தாமல், அது வர வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை என்று நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை முழுவதும் உனக்கு தேவையானதை நான் சரியான தருணத்தில் தருவேன். நீ கையில் வைத்திருப்பதை மதித்து காப்பாற்றினால் மீதியை நான் உனக்கு நேரம் வந்தபோது சேர்த்து தருவேன். முருகா, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்று நீ குழப்பிக் கொண்டு இருக்காதே. எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதுதான் நடக்கிறது. இந்த மாற்றத்தில் அவ்வப்போது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கப்போகும் வாய்ப்பையும் இடையிடையே உனக்கு தந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் விவரமாக புரிந்தால்தான் செயல்பட வேண்டும் என்று இல்லை. என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட உன்னை சுற்றிலும் நன்மை நடைபெறுகிறது. பிள்ளையே, முடிவுகளை எடுக்க தயங்காதே. மனமே முன்னேற்றத்தின் முதல் திறவுகோல். நீ எடுக்கும் தீர்மானம் நம்பிக்கையால் நிரம்பியதாயின் அந்த நம்பிக்கையின் ஒளியில் நான் உன் வழியை வெளிச்சமிடுவேன். பயம் உன்னை தடுத்து நிறுத்தாது. அது உன்னை சோதிக்கும் ஒரு தற்காலிக நிழல் மட்டுமே. தீர்மானித்து முன்னேறு. நான் உன் பக்கமே இருக்கிறேன். உன் உள்ளத்தில் உறுதியும் உன் செயல்களில் நம்பிக்கையும் இருக்கும் வரை பிரபஞ்சத்தின் சக்திகளே உனக்காக வந்து சேரும். கந்தனின் அருளால் திறக்கப்படும் வாசல் கதவுகள் இனி உன் முன்னேற்றத்தின் வழிகாட்டிகளாக இருக்கும். பிள்ளையே, நான் உன்னை மற்றவர்களின் போலியான பாசத்திலிருந்து விலக்கி வைத்தேன். இனி உன் தயவு, உன் உண்மை, உன் அமைதி யாருக்கும் தேவையில்லை என்றால் அதை நீ உன்னிடமே செலுத்து. நீயே உன்னை நேசி, ஏனெனில் நீ என் அருளால் காக்கப்படுகிற உயிர். உன் நெஞ்சம் காயப்பட்டாலும் அது என் அருளால் மீளும். வலி உன்னை உடைக்க வரவில்லை, விழித்தெழச் செய்ய வந்தது. அவர்களின் வாக்குகள் பொய்யானவையாக இருந்தாலும் உன் மௌனம் உண்மையான பிரார்த்தனையாக மாறும். அவர்களின் பிரிவு தண்டனை அல்ல, அது என் அருளின் பாதுகாப்பு. உன்னிடம் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. அவர்கள் போனது ஒரு பக்கம், ஆனால் நான் உன் உள்ளத்தில் நிற்கிறேன் மற்றொரு பக்கம். இந்த முருகன் பக்கம் எப்போதும் தோல்வி இருக்காது. பிள்ளையே, இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். இதுவரை காத்திருந்த நன்மைகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை வந்து சேரும். நீ ஆச்சரியப்படும் விதமாக பல நல்ல விஷயங்கள் நிகழும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். உன் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் காலம் இது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம், அமைதி, முன்னேற்றம் அனைத்தும் நிலையாகும். ஓம் முருகா என்று நம்பிக்கையுடன் சொல்லி முன்னேறு. நானே உன்னுடன் இருப்பேன்.